இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், இதுவே அற்புதமான வாழ்விற்கு நேராக வழிநடத்துகிறது என்று இன்றைய வசனம் சொல்கிறது. நாம் ஜீவிக்க வேண்டுமென்றால் தேவனுக்கு கனம், பயபக்தியான பிரமிப்பு மற்றும் தேவனுக்கு கீழ்ப்படுதல் இவைகளிலிருந்து தொடங்க வேண்டும். தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்ற வழக்கமான தலைப்பு நீதிமொழிகள் புத்தகம் முழுவதும் கூறப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு கொடுக்கும் மரியாதை தான் ஞானத்திற்கு நேராக வழி நடத்துகிறது. மேலும் அது ஜீவனத்திற்கு ஏதுவானது என்பதையும் இப்பொழுது கற்றுக்கொள்கிறோம். தேவனுக்கு பயப்படுவது என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் தேவன் சொல்வதை அது நமக்கு செய்கிறது. நாம் விழுந்து போனவர்கள். இந்த வாழ்க்கை நம்மை பற்றி மட்டும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். இல்லையெனில் சுயநலம் மட்டும் சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கையே வாழ்வோம். ஆனால் இந்த வாழ்க்கை நம்மை பற்றினதல்ல, தேவனை பற்றியும் அவருக்கு மகிமை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். இது அவருக்காக வாழ்வது, அவருடைய நோக்கங்களுக்காகவும் அவருடைய திட்டங்களுக்காகவும் வாழ்வதாகும். எப்போது நாம் அவரை மதிக்காமல், அவரை கனம் பண்ணாமல், அவருக்கு பயப்படாமல் இருக்கிறோமோ அப்பொழுது நம்மால் அவருக்காக வாழ முடியாது. தேவனுக்காக பயப்படுதல் என்றால் முடிவை காண்பதாகும். அவருடைய நியாயத்தீர்ப்பே இந்த முடிவு என்பதை உணர்வதும், அவர் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த வாழ்வை எப்படி வாழ்ந்தோம் என்று அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் சரியானதும் சத்தியமும் என்பதை அறிந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதாகும். நம்முடைய வாழ்விற்கு தேவையான திசையை கொடுக்கும் ஒரே இடம். அவர் நமக்காக கொடுத்திருக்கும் ரட்சிப்பை உண்மையில் பெருமை பாராட்டி அவரை கனம் பண்ணுவது. மேலும் அவர் ஒருவரே எல்லா கனம், மகிமை, துதிக்கு பாத்திரர் என்பதை பார்ப்பதே ஆகும். இத்தகையான பயம் ஜீவனுக்கு ஏதுவானதாய் இருக்கிறது. ஒரு ஞானமுள்ள மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறான், மேலும் அது ஜீவனுக்கு ஏதுவானது என்பதை இன்றைய வசனம் சொல்கிறது. எப்போதாவது தேவனுக்கு பயப்படுவது அல்லது வாழ்க்கையில் ஒரு முறை பெரிதாக தேவனோடு இருப்பது போதாது. ஜீவனுக்கு ஏதுவான பயம் அனுதினமும் பயப்படுகிற பயமாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் திரும்பும்போது நாம் ஜீவனை அனுபவிக்கிறோம். அவருடைய வாழ்வை, ஜீவனை நமக்கு கொடுத்து அதன் மூலம் நாம் பாவத்தை மேற்கொள்கிறோம். நம் மாம்சத்தில் வாழ்ந்து நம் அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு வாழ்வதல்ல. முதலாவதாக தேவனுக்கு பயப்படுவது நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறது. இரண்டாவதாக தேவனுக்கு பயப்படுவது திருப்தியை கொண்டு வருகிறது. இந்த உலகம் மகிழ்ச்சியற்றது. இந்த உலகத்தில் நடக்கும் விவாகரத்துகள், போதைப் பொருட்கள், குழிகள் மற்றும் எல்லாமே தீவிரமாய் இருக்கிறதை நாம் கருத வேண்டும். இந்த உலகம் சமாதானத்திற்கும் பூரணத்திற்கும் ஏங்குகிறது. ஆனால் அவர்கள் அதை கண்டு அடைவதில்லை. ஏனென்றால் சமாதானத்தை அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார். தேவனில் நிலைத்து இளைப்பாறுவர்களிடத்தில் நாம் போதும் என்ற மனப்பக்குவமும் பாதுகாப்பும் இருக்கும். உலக கண்ணோக்கத்தோடு வரும் பயத்திற்கும் பேராசைக்கும் எதிரான மனப்பக்குவம் இது. விசுவாசிகளுக்கு தேவனிடத்தில் சமாதானம் இருக்கிறது என்று ரோமர் 5:1 அறிக்கை செய்கிறது. கிறிஸ்தவர்கள் பாடு இல்லாத வாழ்க்கை வாழவில்லை, ஆனால் பாடுகள் மத்தியிலும் நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று சொல்கிறது. தேவன் அவருடைய பிள்ளைகளின் பக்கம் இருக்கிறார் என்று ரோமர் 8:31 கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்கள் தோற்றுப்போய் வெட்கப்பட்டு போவார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி நிச்சயம். மூன்றாவதாக, தேவனுக்கு பயப்படும் பயம் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறது. வலியும் வேதனையும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் உலகத்தாரை பாதுகாக்க தேவன் இல்லை. அதை அவருக்கு பயப்படுகிறவர்களுக்காக உறுதியளித்து ஒதுக்கி வைத்திருக்கிறார். சங்கீதம் 27:91, 121 இவைகளை படித்து அவருக்கு பயப்படுகிறவர்களை எப்படி எல்லா அபாயங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். நீதிமான்கள் சிங்கத்தைப் போல கம்பீரமாய் இருப்பது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஏசாயா 43:2 சொல்லப்பட்டிருக்கிறது. வசனங்கள்
நீங்கள் சொகுசான திணிக்கப்பட்ட கம்பளத்தின் மீது நடக்கும்போது நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லவில்லை. மாறாக நம்முடைய மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் நம்மோடு தேவன் இருப்பார் என்று தேவன் தாமே கூறுகிறார். எப்படி தேவ வார்த்தையையும் உடன்படிக்கையும் அழிக்க முடியாதோ அதே போல்தான் தேவ பிள்ளைகளும் தேவன் நமக்காக நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்மை எதிர்த்து நிற்கிறவன் யார்? பரிசுத்த வேதாகமம் முழுவதும் தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறார், பாதுகாப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்படி 3 பெரிய நன்மைகளை தேவனும் சாலமோன் ராஜாவும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு உத்தரவாதமாக கொடுக்கிறார்கள். தேவனுக்கு சரியாக பயப்படுவது என்பது அவரை பெரிதாக நேசிப்பதாகும், மரியாதையுடன் அவரை துதிப்பதாகும், மேலும் விசுவாசத்துடன் அவருக்கு ஊழியம் செய்வதாகும். இது ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் அவரை கண்டு ஒளிந்து கொள்வதும் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதராயிருந்த போது பிசாசுகள் பயந்து போய் துதித்ததும் அல்ல. தேவனுக்கு பயப்படுவது என்பது பரிசுத்த வேதாகமத்தை படைத்தவரை மரியாதையால் திகைத்த உணர்வுடன் அவருடைய பெருமிதத்தையும் மகிமையையும் கண்டு அவரை துதிக்கவும் பிரியப்படுத்தவும், அவருக்கு எந்த விதத்திலும் ஏமாற்றம் வராமல் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் மீது அன்பு செலுத்துவதாகும். இது ஒரு நல்ல குழந்தை தன் அன்பும் அதிகாரமும் கொண்ட அப்பாவிடத்தில் காண்பிக்கும் தாழ்மையான வழிபாடும் பாசமும் ஆகும். உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாம், உண்மையான விசுவாசிகளாகிய நாம் அவருடைய வார்த்தைக்காக நன்றி கூறுவோம். இதில் நீதிமொழிகளும் அடங்கும். இதன் மூலமாக நாம் அவரை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு இந்த 3 நலன்களும் இயேசு கிறிஸ்துவால் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.